ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான். அதாவது கர்ப்பிணிகளோட வயிறு பெரிதாக இருக்க 9 அறிவியல் காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா வயிறு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அது மட்டும் தான் காரணமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லைங்க. வயிறு பெரிதாக இருக்க நிறைய காரணங்கள் இருக்குது. அதை என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, 2வது முறையாக நீங்கள் தாய்மை அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்குமாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இருந்தபொழுது உங்களோட அந்த வயிற்று தசைகள்லாம் வந்து இயல்பான முறையில் பழையபடி சேர்ந்திருக்காது. சற்று தளர்வாக தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லூஸாக இருக்கும். இது வந்து முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா 2வது குழந்தை நீங்கள் சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வயிறு பெருசாகிடும். அப்போ ரொம்பவே பெரிய வயிறாக தெரியும். அதை பார்த்தோன்னே எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு பெண் குழந்தை அப்படின்னு சொல்கிறது. இது நார்மல் தான். செகண்ட் டைம் கன்சீவ் ஆகிறப்போ வயிறு ரொம்ப பெருசாக இருக்கிறது நார்மல் தான். நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 2வது வயிறு பெரிதாக இருக்க காரணம் பார்த்திங்கன்னா அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பனிக்கூட நீரின் அளவை பொறுத்தும் வயிறு வந்து பெருசாக இருக்குங்க. பொதுவாக குழந்தை வந்து அந்த நீரில் தான் மிதந்துட்டுருக்கோம். இந்த திரவம் வந்து அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னா வயிறு ரொம்ப பெருசாக இருக்குமாங்க. நார்மலான அளவு பார்த்திங்கன்னா 800லேருந்து 1000 மில்லி. இந்த அளவை விட 2 லிட்டர் அதிகமாக இருந்தால் அந்த தாயானவள் இருக்கா இல்லையா, அவங்க வந்து ரொம்ப அசௌரியமாக உணருவாங்க. ரொம்ப வயிறு பெருசாக தெரியும். ஆனால் இது பயப்பட தேவையில்லைங்க. இந்த பிரச்சனையை டாக்டர் வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ வயிறு பெருசாக இருக்கிறது இதுவும் ஒரு காரணம்னு தெரிஞ்சுக்கோங்க. 3வது காரணம் பார்த்திங்கன்னா, இந்த கரு கணித்த அந்த தேதி இருக்கு இல்லையா, அதை தப்பாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பொதுவாக 2வது முறை தாயானவர்கள் பார்த்திங்கன்னா இந்த தவறை தான் அதிகமாக செய்வாங்க. டேட்டை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் கன்சீவ் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ வந்து தப்பான தேதியை சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பேர் வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ கன்சீவ் ஆகிடுவாங்க. தாய்ப்பால் கொடுக்கும்போது நம்மளுக்கு மென்சஸ் வந்து வராது. ஸோ அந்த சமயத்தை நீங்கள் கன்சீவ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேதியை வந்து கணிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ குழந்தையோட ஸ்கேனை பார்த்து தான் எத்தனை மாதம் வாரம் அப்படின்னு டாக்டர்ஸே நம்மளுக்கு சில பேருக்குலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு வயிறு பெரிதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 4வது பார்த்திங்கன்னா குழந்தையோட நிலைங்க. முதல் முறையாக கர்ப்பமானாங்க அப்படின்னா குழந்தை பிறந்த பிறகு அந்த வயிற்றோட தசைகள் வந்து நார்மலாக பழைய பொசிஷனுக்கு போயிருக்காது. முதல் கர்ப்பம் போலவே சரியான அளவில் இல்லாமல் சற்று கீழ் இறங்கி வயிறு காணப்படும். இதை பார்த்து கூட 2வது ஆண் குழந்தை தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வயிறு வந்து பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் குழந்தையோட நிலையாக கூட இருக்கலாம். 5வது காரணம் வந்து தாயோட நிலைங்க. தாய்க்கு வந்து சரியாக உட்கார தெரியல, நிற்கிறது நடக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து சரியான முறையில் அவங்க இருக்கலை, பின்பற்றலை அப்படின்னா வயிறோட தசைகள் வந்து தளர்ந்து வயிறு ரொம்ப பெருசாக தெரியுங்க. இதன் காரணமாக கூட வயிறு பெருசாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கன்சீவான பெண்கள் எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், எப்படி தூங்கணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணிங்க அப்படின்னா வயிறு தசைகள் வந்து நல்லா லூஸ் ஆகி பெரிய வயிறாக அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. 6வது பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ரெக்னன்சி. அதாவது ட்வின்ஸு இல்லை அதுக்கு மேலே குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுடைய வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க. அவங்களுக்கும் வயிற்றோட தசைகள் வந்து குழந்தைக்கு ஏற்றாற்போல் நல்லா வந்து தளர்வடையும். அதனால் வயிறு பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக 7வது பார்த்திங்க அப்படின்னா பெரிய குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னாலும் வயிறு ரொம்பவே பெருசாக இருக்குங்க. குழந்தையோட அளவு வந்து எவ்வளோ இருக்கணும்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. மேக்ஸிமம் வந்து 3.5 kg தான் இருக்கணும். அதுக்கும் மேலேயும் குழந்தை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வயிறும் பெருசாக இருக்கும். பொதுவாக இந்த பிரச்சனை எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா கர்ப்பகால சர்க்கரை நோய் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு குழந்தை பெருசாக இருக்கும். குழந்தை பெருசாச்சு அப்படின்னாலும் வயிறும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெருசாகுங்க. ஸோ கர்ப்பகால சர்க்கரை நோய் உள்ள பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து மருத்துவரோட ஆலோசனை எப்படி நடந்துக்கிறது ரொம்பவே அவசியங்க. அடிக்கடி அவங்க ஸ்கேன் எடுத்துக்கணும். குழந்தையோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பரிசோதிச்சுட்டே இருக்கணுங்க. இதன் காரணமாக வயிறு பெருசாக இருக்கும். 8வது பாலிஹைட்ராமினஸ் அப்படின்ற பிரச்சனை இருந்தாலும் வயிறு ரொம்ப பெருசாகவே தெரியுங்க. அதிகமான அம்னியாட்டிக் திரவம், அதாவது பனிக்கூட நீரின் அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லைனா கர்ப்பகால சர்க்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பாலிஹைட்ராமினஸ் வரலாம். வயிறு வந்து இயல்புக்கு மீறி ரொம்ப பெருசாகவே இருக்கும். இதுக்கு வந்து மருத்துவரோட ஆலோசனை கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரத்த பரிசோதனை, அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை மூலமாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. நீங்கள் தைரியமாக இருங்க. கடைசியாக 9வது பார்த்திங்கன்னா அதிக உடல் எடை போட்டாலும் வயிறு ரொம்ப பெருசாக இருக்குங்க. முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மீண்டும் சரி
சரியான பழைய எடைக்கு வரலை, உங்களை நீங்கள் பார்த்துக்கல, உங்களை பராமரிக்கலை, தவறிட்டீங்க அப்படின்ற காலத்தில் உங்களுக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருக்குங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டெலிவரி ஆன அன்னைக்கே வந்து பெல்ட் போடுறது ரொம்பவே அவசியம். அப்படி போடும்பொழுது தான் உங்களோட வயிற்றோட அந்த இடுப்பு தசைகள், வயிறு, யூட்ரஸ் எல்லாமே வந்து பழைய நிலைக்கு சுருங்க ஆரம்பிக்கும். அது வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப தளர்ச்சி அடையாமல் பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட வயிறு தசைகள் எல்லாம் பழைய நிலைக்கு வந்துடும். அதாவது டெலிவரி வரதுக்கு முன்னாடி உங்கள் வயிறு எப்படி இருந்துச்சோ அந்த நிலைக்கு வரணும். அதுக்கு வரதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான். நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் தான் வந்து பழைய நிலைமைக்கு வரும். நீங்கள் என்ன தான் வந்து டயட்டில் இருந்தாலும் என்ன பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா பழைய பொசிஷனுக்கு போகாதுங்க. முதல் முறை தாயான பிறகு 4-5 ஆண்டு இடைவெளி விட்டு அடுத்த குழந்தையை நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது பாதுகாப்பானதும் கூடங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9 காரணங்களால் தான் கர்ப்பிணியோட வயிறு ரொம்பவே பெருசாக தெரியும். வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.